ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நியூ இயரோட முதல் நாள். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பண்டைய கால தமிழர்களுடைய திருமண முறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டில் வரும். குரூப் 1 மெயின்ஸ்லையும் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அதில் ஒரு சின்ன பகுதி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்றத நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ என்னென்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், சிலம்பு கழி நோன்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, சிலம்பு கழி நோன்பு அப்படின்னா பெண்கள் இளமை தொட்டே, அதாவது பெண்கள் இளமை தொட்டே தலைவி அணிந்திருந்த கார் சிலம்பை கழற்றுதல் ஒரு மரபாக வச்சுருந்தாங்க. ஆமாங்க, இந்த விஷயத்தை நீங்கள் ஃபிலிமில் பார்க்கலாம். அப்படின்னா யாத்திசைன்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிலம்பு கழி நோன்பை பற்றி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன சொல்கிறதுனா, இப்போது சப்போஸ் தலைவி தலைவனுடைய உடன்போக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அந்த உடன்போக்கு போன தலைவியினுடைய தாயார் வருத்தப்படுறாங்க, சிலம்பு கழி நோன்பு பண்ண முடியலை அப்படின்னு. இது என்னென்னா, பெரும் பெயர் வழுதி கூடலன்னு அருங்கடி வியநகர் சிலம்பும் கழியால் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தலைவியினுடைய மாமியார், அதாவது தலைவனுடைய தாயார் சிலம்பு கழி நோன்பு பண்ணியிருப்பாங்க. அதையும் ஃபீல் பண்ணி அந்த தாயார் சொல்லியிருப்பாங்க, நுண்மனை சிலம்பு கழிய யாரினும் எம்மனை வதுவை நன்மனம் கழிகன சொல்லின் எவனோ அப்படின்னு ஐங்குறு நூற்று பாடலில் 399வது பாடலில் நீங்கள் பார்க்கலாம். இந்த சிலம்பு கழி நோன்பு ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நம்ம எப்படி திருமணத்திற்கு முதல் நாள் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போது அந்த பண்டைய கால தமிழர்களுடைய திருமண வாழ்வில் சிலம்பு கழி நோன்பு முக்கியமான பகுதியாக இருந்திருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக மெயின்ஸில் எதிர்பார்க்கலாம். இனி வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயார் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இனிமேல் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.